யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான், இதயம் நிறைந்து உள்ளம் குளிர்ந்து சத்தமாக ஒரு அறிக்கை செய்கிறார். அது என்ன அறிக்கை? நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு பல்வேறு ரூபங்களில் ஆசீர்வாதமாக இருக்கிறார். அவருடைய சுபாவத்தை, அவருடைய குணத்தை, அவருடைய கேரக்டரை பல்வேறு ரூபத்திலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதில் ஒரு வெளிப்பாடு தான் இந்த யோபனுடைய வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? என் மீட்பர், என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் திரும்ப வருவார். இவர் என்னுடைய மீட்பர். மை ரெடிமர் ஹத் லிவத். என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த காலைவெளியிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சிட்டார்னு யாரும் அழ வேண்டாம். மரித்தது உண்மை. அதனால் வருகிற ஆசீர்வாதங்களை இந்த குட் ஃப்ரைடே அன்று, இந்த புனித வெள்ளி அன்று பெற்றுக்கொள்வோமானால் நமக்காய் சிலுவையிலே இரத்த சிந்தி ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். நான் சிலுவையில் தொங்கின நோக்கத்தை என் பிள்ளைகள் நிறைவேற்றி விட்டார்கள், அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று. ஆகவே நம்முடைய ஆண்டவர் மீட்பராக சிலுவையிலே தொங்குகிறார். மீட்பர், ரெடீமர். பழைய பாட்டில் இந்த வார்த்தை கபோர், KAPHOR என்ற எபிரேய வார்த்தையிலே அழைக்கப்படுகிறது. கபோர் என்ற வார்த்தை பழைய பாட்டில் மட்டும் 118 முறை வருகிறது. 118 முறை வருகிற இந்த கபோர் புதிய ஏற்பாட்டிலும் அநேக முறை வருகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. இங்கே பவுல் அப்போஸ்தலன் நம்முடைய ஆண்டவரை மீட்பராக அறிக்கை எழுதுகிறார். கலாத்தியர் 3:13 படியுங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு புதிய ஏற்பாட்டிலும் அவர் மீட்பர் என்று பவுல் அப்போஸ்தலன் உள்ளம் நிறைந்து மனம் குளிர்ந்த விசுவாசத்தோட அறிக்கையிடுகிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குட் ஃப்ரைடே அன்று மீட்பராக சிலுவையிலே தொங்குகிறார். மீட்பர், 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 ரெடீமர். அவர் புதிய ஏற்பாட்டிலும் அவர் நம்முடைய மீட்பர். கொஞ்சம் கவனிங்க. நாம் CSI கத்தோலிக்க சபைகளைப் போல CSI சபையில் 7 வார்த்தையை தியானிப்பாங்க. கத்தோலிக்க சபையில் 14 இடத்தை தியானிப்பாங்க. கிறிஸ்து பாடுபட்ட, அடிபட்ட, கீழே விழுந்த, எழுந்த, நடந்த 14 இடங்களை தியானிப்பார்கள். அவங்க 2 மடங்கு. ஆனால் இருக்கிறபடியே தான் இருப்பாங்க. மாற்றமே வராது வாழ்க்கையில். நாம் பெந்தெகோஸ்தேக்காரங்க, ஆவிக்குரியவங்க, எதை தியானிக்கிறோமோ அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அப்படியே நாம் சுதந்தரிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். மீட்பர், ரெடீமர். பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? கபோர் என்ற எபிரேய வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் 3 வித்தியாசமான வார்த்தையிலே மீட்பர் என்ற சொல் எழுதப்பட்டிருக்கிறது. அகராஜோ, எக்ஸ் அகராஜோ, லுட்ரோ. அகராஜோ AGRAZO, எக்ஸ் அகராஜோ EX ஒரு கோடு, மீண்டும் AGAROZO. லுட்ரோ LUTROO
லுட்ரோ. மீட்பர் தமிழில் ஒரே வார்த்தை, இங்கிலீஷ்லேயும் ஒரே வார்த்தை ரெடீமர். தமிழில் மீட்பர். ஆனால் இந்த பைபிள் எழுதப்பட்ட பழைய ஏற்பாடு எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் தியானித்தா இன்னைக்கு அவ்வளவு கொள்ளை ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தைக்குள் இருக்கிறது. இந்த ரூட் வேர்டில் போய் அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொண்டு நாம் ஜெபித்து இன்றைய குட் ஃப்ரைடே புனித வெள்ளி ஆராதனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த அகராஜோ, எக்ஸ் அகராஜோ, லுட்ரோ, மீட்பர். அகராஜோ என்றால் என்ன? கவனிய, நான் ஒரு இடத்துல அடிமையாக இருக்கிறேன். ஆட்டு சந்தை திருமங்கலம், மாட்டு சந்தை கன்னிவாடி. நான் திருமங்கலத்தில் ஆட்டு சந்தையில் இருக்கேன். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் அடிமை சந்தை வியாபாரம் இருந்தது. அதான் மனுஷனே யாராக இருப்பான்? ஆடு மாடு மாதிரி மார்க்கெட்டில் இருப்பான். வந்து விலைக்கு வாங்கிட்டு போவாங்க. வீட்டு வேலை செய்கிறதுக்கு, காட்டு வேலை செய்கிறதுக்கு, தோட்ட வேலை செய்வதற்கு, என்னென்ன வேலையோ வாங்கிட்டு போவாங்க. அதுக்கேற்ற ஆட்களை, அதுக்கேற்ற பணம் கொடுத்து விலைக்கு வாங்கணும். இப்போ நான் இருக்கிறேன், ஒரு எஜமான் வரார், அப்படி பார்க்குறார். சார், இந்த பழைய எஜமான்ட்ட கேட்குறார், இந்த ஜான்ராஜா நான் இப்போ விலைக்கு வாங்கணும்னா உனக்கு எவ்வளோ பணம் தரணும்? 5000 ரூபா. எவ்வளோ ரூபா? 5000 கொடுத்து இந்த எஜமான் என்னை வாங்கி அதே சந்தையில் இன்னொரு பக்கத்தில் போய் என்னை நிப்பாட்டுறார். சாயந்தரம் ஆச்சு, ஆட்கள் வராங்க. ஒருத்தர் வந்து கேட்குறார், இந்த ஆளை ஜான்ராஜா நான் விலைக்கு வாங்கணும்னா உனக்கு எவ்வளோ தரணும்? 10000 ரூபா. இந்த எஜமான் என்ன 5000 வாங்கி 10000 விற்று 5000 லாபம் சம்பாதிச்சார். அவரும் மீட்பர் தான். பழைய எஜமானிடமிருந்து என்னை விடுதலையாக்கி விலைக்கு வாங்கி இன்னொரு எஜமானுக்கு என்னை வித்துட்டாரு. இவரும் மீட்பர் தான். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட மீட்பர் அல்ல. அதான் அகராஜோ. எக்ஸ் அகராஜோன்னா என்ன 5000 வாங்கி இன்னொருத்தருக்கு விற்காம தான் வீட்டுக்கு கொண்டு வரார். பரவாயில்ல, ஆள் வாட்ட சட்டமாக இருக்கார். இவர் ஆல் ரவுண்டு பயன்படுத்தலாம். ஜாபார் கிச்சனில் சோறு சமைக்கணும், சாம்பார் வைக்கணும், பொரிக்கறி வைக்கணும், அப்பளம் பொரிக்கணும். புரியுதா? சரி சார். சீக்கிரம் காலை 9 மணிக்கு முடிச்சுவிட்டு மண் வெட்டி கடப்பாரை தூக்கிட்டு தென்னந்தோப்புக்கு போகணும். ஒரு நாளைக்கு 1000 மரத்துக்கு தண்ணி பாய்ச்சணும். சரி சார். சாயங்காலம் வந்து வீட்டை சுற்றி பெருக்கி அந்த முள்ளு செடி கல் செடியெல்லாம் சரிப்படுத்தி வீட்டை சுற்றி இருக்கிற தோட்டத்தெல்லாம் சரிப்படுத்தணும். சரி சார். ராத்திரி 10 மணிக்கு நான் சாப்பிட்ட மிச்ச சோறும் மிச்ச கூட்டு குழம்பு இருப்பேன், அதை சாப்பிட்டு தூங்கினேன். சரி சார். என்னை விலைக்கு வாங்கி தனக்கு அடிமையாய் வைத்துக் கொள்ளுகிறவரும் மீட்பர் தான். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட மீட்பர் இல்லை. அடி முழக்கம் போல இல்லை சொல்லுங்க. இந்த மூணாவது லுட்ரோ இருக்கு பாருங்க. இந்த மீட்பர் எப்படின்னா என்ன 5000 விலைக்கு வாங்குறார். அப்படி பார்க்குறார், ஐயோ பாவம் பிழைச்சிட்டு போட்டேன். ஜான்ராஜ், உன்னை நான் விலைக்கு வாங்கிட்டேன், இன்னொருத்தருக்கு விற்று நான் லாபம் சம்பாதிக்க போகிறதும் இல்லை. ஏன் வீட்டுக்கு வந்து காலமெல்லாம் சம்பளம் இல்லாமல் வீட்டு வேலை செய், காட்டு வேலை செய், தோட்ட வேலை செய்யணும் உன்னை வேலை வாங்க போகிறதும் இல்லை. நான் உன்னை சுதந்திர வழியாக விட்டுறேன்ப்பா, நீ எங்கேயாவது ஓடி பிழைச்சிக்கோ என்று சொல்லுகிறதா லுட்ரு என்று சொல்லுகிற இந்த மீட்பர். எட்டி முழக்கமலையிலே சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவர் கிரயம் கொடுத்து விலைக்கு வாங்கி சுதந்திர வழியா போடான்னு விட்டுட்டார். 45 வருஷமா என்ன சுதந்திரமான வாழ்க்கை. எத்தனை பேர் இயேசுநாதராகிய மீட்பருடைய மீட்பை பெற்றிருக்கிறீங்க? என்னை ஆண்டவர் தமது இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து சாத்தானுடைய கையிலிருந்து விலைக்கு வாங்கி இந்த நல்ல எஜமான் என்ன சுதந்திர வழியா இந்த உலகத்தில் என்ன சுதந்திரமா வாழ்ந்துக்கோ, எங்காவது போய் பிழைச்சுக்கன்னு விடுதலையாக்கி இருக்கிறார். பாவம் செய்யறவனும் பாவத்துக்கு அடிமை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையா. எத்தனை பேர் மீட்கப்பட்டீர்கள்? என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ
சொல் நீ மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் நீ. பழைய பாட்டு என்ன? யாருக்கும் தெரியாதோ? என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்க ஊழியக்காரி, சட்டு புட்டுன்னு எடுத்து எனக்கு தர வேண்டாமா? உண்டா? எல்லாரும் கை தட்டி பாட போறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சீரந்தோ. சாபமே தீர்த்தோர் சத்குருநாதன், சாபமே தீர்த்தோர் சத்குருநாதன். சஞ்சலம் இனியே நெஞ்சமே மகிழ்வாய். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர். அல்லேலூயா. கைகளை தட்டி பாடுவோம். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தான், என்னோ இருக்கவே எழுந்தருள்வார். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தான், என்னோ இருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகு உயர்ந்தோ உன்னதம் சீரந்தோ, விண்ணுலகு உயர்ந்தோ உன்னதம் சீரந்தோ. நித்திரனே சுட பத்திரம் அருளும் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே மீட்பருக்கான 3 வித்தியாசமான வார்த்தைகளை இதுவரைக்கும் முன்னுரையாய் உங்களுக்கு அறிவித்தார். இப்போ பழைய ஏற்பாட்டில் போய் கபோர், அந்த எபிரேய வார்த்தை வருகிற 118 இடத்துலையும் 5 இடங்களை எடுத்து அந்த 5 ஆசீர்வாதங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த 5 ஆசீர்வாதமும் இந்த 118 வசனத்திலும் இருக்கிறது. முதலாவது அந்த கபோர் என்ற கிரேக்க வார்த்தைக்கு டு கவர், மூடு, டு கவர், மூடு. சோதரம். இரண்டாவதாக இந்த கபோர் என்ற வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும், டு ப்ரொடெக்ட், பாதுகாத்துக்கொள், டு ப்ரொடெக்ட், பாதுகாத்துக்கொள். மூணாவது டு பேர், சுமந்துகொள், சுமந்துகொள். நாலாவது டு பர்ச்சேஸ், விலைக்கு வாங்கு. ஐந்தாவது டு இன்சார்ஜ், பொறுப்படு. இந்த 5 ஆசீர்வாதமான அனுபவங்கள் இந்த மீட்புக்குள்ளாய் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தர் வச்சிருக்கிறார். இதை நான் உங்களோடு சற்று விளக்கி பிரசங்கித்த பிற்பாடு ஜெபம் பண்ண போகிறோம். இந்த 5 விதமான மீட்பின் ஆசீர்வாதங்கள் நம் எல்லாரையும் நிரப்ப வேண்டும். முதலாவது டு கவர் அப்படின்னா மூடு, மூடு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படியுங்கள். நீ கொப்பேர் மரத்தால், கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டு பண்ணி அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. டு கவர் by the pitch, to cover by the blood of Jesus Christ. கவனிங்க, இந்த கொப்பேர் மரம் கோஃபருட் என்ற வார்த்தையும் இந்த கிப்போர்லேருந்து தான் வருது. இந்த மீட்பு என்ற வார்த்தையில்தான் வருகிறது. ஆகவே நோவா கட்டிய பேழை மரம் கொப்பேர் மரம். கொப்பேர் மரம் என்றால் அது மீட்பருடைய மரம், சிலுவை மரம். இடி முழக்கம் போல சொல்வோம், மீட்டு கொள்ளக்கூடிய மரம்.
தண்ணீர் உளுத்து போகாத மரம், தண்ணீர் உள்ளே வராமல் தடுக்கிற மரம், தேவ கோபம் நம்மை அழித்து விடாதபடி மூடி நம்மை உள்ளே வைக்கிற அருமையான ஆசீர்வாதமான மரம். தோத்திரம். அது மட்டுமல்ல, மரத்தை செஞ்ச பிற்பாடு உள்ளும் புறமும் கீழ் பூசே தோத்திரம் உண்டாட்டும். டு கவர் பை த பிட்ச். கீழ் அப்படின்னா தாருன்னு நினைக்காதீங்க, அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம். தோத்திரம் உண்டாட்டும். நோவா கட்டிய பேழையிலே மரமும் நம்மை கவர் பண்ணக்கூடியது. அதில் பூசப்பட்ட அந்த கீழும் இயேசுவின் இரத்தமும் நம்மை கவர் பண்ணக்கூடியது. எதை கவர் பண்ணுது? எதை கவர் பண்ணுது? சங்கீதம் 32:1 வாசிப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் இந்த வசனத்தை நினைச்சு எத்தனையோ முறை நன்றி பெருக்கோட ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன். மன்னிக்கிறது மட்டும் இல்லைங்க, என்னுடைய பாவத்தை ஏசப்பா என்ன பண்றாரா? டு கவர், மூடி விடுகிறார். அப்படின்னா வேற யாரும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பற்றி எங்கேயாவது சொல்லி வழக்கு தொடர்ந்து தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்முடைய பாவத்தை அவர் மூடி விடுகிறார். ஆமாம், இதற்கு நல்ல உதாரணம் நோவா தன்னுடைய 600 வயதில் ஞானமற்ற ஒரு செயல் செய்தார். 600 வயது முதிர்ந்த ஒரு முதுமையின் காலத்தில், வாலிபத்தில் இல்லாத பாவம், நடுத்தர வயதில் இல்லாத பாவம் எந்த வயசில் வந்துச்சு? 600. குடுகுடு கிழவன். என்ன வந்துச்சு தெரியுமா? திராட்சரசத்தை கொஞ்சம் புளிக்க வச்சு பக்குவப்படுத்தி ஒயினாக்கி ஐயா ஃபுல்லாக குடிச்சுவிட்டார். குடித்த உடனே என்ன செய்யும்? போதை ஏறிடுச்சு. எல்லாம் இங்கே கவனிங்க, பைபிளில் எல்லா ஞானம் இருக்குது. பைபிளில் குடும்பம் எப்படி நடத்தணுங்கிற ஞானம் இருக்குது. நோவா தாத்தா சில மிஸ்டேக் பண்ணார். அதில் ஒன்று என்ன தெரியுமா? கூட்டு குடும்பம். என்ன குடும்பம்? என்ன குடும்பம்? சிவாசியில் இருக்கா இல்லையா? ஹலோ, நம்ம ஊரில் இருக்கா இல்லையா? நான் கூட்டு குடும்பத்துக்கு விரோதி. ஏனென்றால் நான் பைபிளை விசுவாசிக்கிறவன். அல்லேலூயா. சில தாய் தப்பேன் புத்தி இட்டதனமா நாங்கள் மொத்தமாக ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கோம், தப்பு நடக்கும். ஆமாம், தேவனுக்கு பிரியம் இல்லாத பாவம் நடக்கும். அதனால் சில பிள்ளைகள் சபிக்கப்படுறதுக்கு எதுவாக நடக்கும். இதுதான் பைபிள் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய வழிகாட்டி புத்தகம். நாங்கள் ரொம்ப அன்பாக இருக்கோம். அன்பு எத்தனை நாளைக்கு தெரியுமா? 7 நாளைக்கு தான் இருக்கும். பிறகு சீவிய காலம் முழுதும் மாமியும் மருமகனும் சந்திக்கவே முடியாது, மாமனும் மருமகனும் சந்திக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பகை விரோதம் வந்துடும். அதனால் எவ்வளவு அன்பு உங்களுக்கு கூடினாலும் தனித்தனி குடும்பமாக இருங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் மொத்தமாக சேர்ந்து சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் என்ன செய்யுங்க? எல்லா பிள்ளைகளும் வா, எல்லா பேர பிள்ளைகளும் வா, கூட்டாஞ்சோறு சாப்பிடுவோம். வாரத்தில் ஒரு நாள் அதோடு ஓடி போயிடும் அவர் ஒரு வீட்டுக்கு. ஆமாம், இப்போ என்ன வைங்களேன், எனக்கும் பாஸ்டமாகும் கத்திரிக்காய் தக்காளி போதும். அதுக்காக சூடாமையும் அஸ்வினையும் காலமெல்லாம் கத்திரிக்காய் சாப்பிட்னா எவ்வளோ பெரிய தண்டனை. அப்போ மருமக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆண்டவரே, இந்த பெருசு ரெண்டும் சீக்கிரம் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என்னைக்கு பார்த்தாலும் இந்த கிழடுங்க எங்களை எதை சாப்பிட சொல்லுது? கத்திரிக்காயும் தக்காளியும் சாப்பிட சொல்லுது. அதனால் நம்ம கத்திரிக்காய் நம்ம வயசுக்கு போதும். அதுக்கு வயசுக்கு எதை ஒரு சனிக்கிழமையோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ ஒரு புதன்கிழமையோ ஒரு விருப்பப்படுற நாளில் ஒரு கறி எடுக்கும்னு நினைப்பாங்க. எடுத்துகிட்டு போ. புரியுதா? கூட்டு குடும்பம் இங்கே யாராவது நடத்துனீங்கன்னா இப்போவே தனித்தனி குடும்பம் ஆக்கிருங்க. ஒருத்தர் இல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்க. வசதி மனமில் பார்த்து வாடகை வீட்டில் குடியிருங்க. வசதி இல்லாட்டா இதுங்க வாடகை வீட்டில் வைங்க. பாசம் கூடுதான், மோசம் வந்துடும். இந்த நோவா தாத்தா ஒரு புத்தியட்டவன். எதில்? ஒரே பெரிய வீடை பிடிச்சி எல்லாருக்கும் தனித்தனி பெட்ரூம் தான். ஆனால் நடுவில் ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹாலில் இந்த கழட்டு பே மல்லாந்துட்டான். அதுக்கு தான் பேண்ட் சட்டை போடுங்கன்னு சொல்கிறேன். அதுவும் பாருங்களேன், எப்படி உடுத்தணுங்கிறது கூட பைபிளில் ஞானம் இருக்குது. ஐயா குடிச்சிட்டு பேண்ட்டோட படுத்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, அவர் வேட்டி கட்டுற பரிசுத்தவார்.
புரியுதா உங்களுக்கு? ஆமாம், கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனால் வேட்டி தான் பரிசுத்தம் இல்லை, பேண்ட்டு தான் பரிசுத்தம். பெண்களுக்கும் தான் சொல்கிறேன், சுடிதார் தான் பரிசுத்தம். புரியுதா உங்களுக்கு? ஒரு இடி முழக்கம் போல இல்லை சொல்லுங்கள். ஆமாம், நல்ல ஒழுக்கம். எப்படி கால் அகன்று வெறிஞ்சாலும் அந்த பக்கம் தூக்குனாலும் இந்த பக்கம் தூக்குனாலும் எந்த பக்கம் தூக்குனாலும் அந்தரங்க வெளியே தெரியாது. இந்த தாத்தா ட்ராயர் கூட போடலை போல தெரியுது. என்ன கெல்ட்டு பயலுக்கு அப்படியெல்லாம் மறந்து போகும். பாட்டில் வேஷ்டி ஒதுங்கின உடனே அவனுடைய நிர்வாணம் வெளியே தெரிகிறது, அவனுடைய பாவம் வெளியே. இப்போ குடிச்சிருக்கிறான், இந்த பாவம் இப்போ வெளியே தெரியுது பாருங்க. காம் வந்து பார்த்தான், வெளியே போய் சொன்னா சபிக்கப்பட்டு போயிட்டான். இவன் செஞ்ச பாவம் இவனுக்கும் சாபம், இவன் பிள்ளைக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சாபத்தை கொண்டு வருது. ஆனால் சேமு யாப்பேத்தும் அதை பார்க்காம ஒரு துண்டை தோளில் போட்டு வந்து அப்பாவுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். நோவா தெளிந்த போது சொல்கிறான், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேமுடைய தேவன் என்ன செய்வார் தெரியுமா? ஒருத்தர் நிர்வாணத்தை மூடுவார். அந்த தேவன் சேமோடு இருக்கிறபடியாதான் அந்த நல்ல புத்தி என் மகனுக்கு வந்திருக்கு. நான் தான் கழட்டுப்பேன், வேற சந்தோஷம் இல்லை, ஒரு இன்பம் இல்லைன்னு மதுபானத்தை குடிச்சேன்னா அதுக்காக இந்த இளைய மகன் என்னை பற்றி அக்கம் பக்கம் போய் பேசலாமா? ஆனால் இந்த சேம் வந்து என் நிர்வாணத்தை மூடினான். காரணம், அவனுக்குள்ளே தேவன் இருக்கிறார். இந்த தேவன் நம்முடைய பாவத்தை மூடுகிற தேவன். ஒரு கைகளை தட்டுங்க பகல. அல்லேலூயா. இந்த குட் ஃப்ரைடே அன்று நாம் செய்த பாவத்தை பிறர் பார்க்கும் முன்னே மூடுகிற கர்த்தர். யாரும் பார்க்க முடியாது. அவரா அப்படியா இவரா இப்படியா யாரு சொல்றதுக்கு முன்னாடியே எவர் கண்ணிலும் படுவதற்கு முன்னதாகவே நம்முடைய நிர்வாணத்தை மூடுகிறவர், நம்முடைய பாவத்தை மூடுகிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய பாவத்தை மூடுதுங்க. எவரும் இவர் பாவின்னு எதையும் குற்றச்சாட்ட முடியாதபடி அவர் நம்முடைய பாவங்களை மூடுகிற தேவன். டு கவர் all our sins and all our backslidings and all our transgressions. அல்லேலூயா சொல்லுமா. இந்த குட் ஃப்ரைடே அன்று சகோதரா ஒரு நற்செய்தி. இந்த மீட்பர் உன் பாவத்தை, உன் அக்கிரமங்களை, உன் நிர்வாணத்தை மூடுகிற தேவன். யாரும் உங்களை குற்றப்படுத்தவே முடியாது. நம்முடைய தேவன் பாவங்களை மூடுகிறவர். பழைய ஏற்பாட்டில் பாவத்தை மூடினார் பாருங்க. ஆனால் ஜீசஸ் மத்தேயு 1:21, 1 யோவான் 1:7 படிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை மூடுகிறவர் அல்ல. புதிய ஏற்பாட்டிலே ஜீசஸ் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். He did away our sins and transgressions and all the backsliding. நம்முடைய பின்மாற்றம், நம்முடைய பாவம், நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கிரமம் அத்தனையும் நம்மை விட்டு நீக்குகிறவர். 1 யோவான் 1:7 படிப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் சத்தமா சொல்லுங்க நீக்கி ரட்சிக்கும். சொல்லுங்க சத்தமா, நீக்கி ரட்சிக்கும். இப்போ கவர் பண்ணி ரட்சிப்பதற்கும் டிடாவே நீக்கி ரட்சிப்பதற்கு என்னையா வித்தியாசம் பாருங்க. நீங்கள் ஒரு நாள் பகலில் வீட்டில் நடுகால்கிட்ட வரைய திடீர்னு உள்ள ஒரு நல்ல பாம்பு வீட்டுக்கு நடு ரூமில் என்னது நல்ல பாம்பு. உடனே நீங்கள் வெளியே ஓடி வர முடியாத அளவுக்கு வாசலுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. எங்கேயும் தப்ப முடியாது. பின்னாடி போனால் விரட்டி வரும், எங்கே போனாலும் விரட்டி வரும். வெளியே ஓட முடியாது. சத்தம் ஓடுறீங்க, ஐயோ 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 பாம்பு பாம்பு. பாம்புன்னா பாவம்னு அர்த்தம். பாம்பு பாவம். காயின்ட்டு சொன்னாரு, நீ நன்மை செய்யாத இருந்தால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும். பாம்பு நல்ல பாம்பு கொப்பானது. நல்ல பாம்பை போல கொடியது பாவம். கண்டிப்பாக கொத்திப்பிடும். உங்கள் வீட்டுகள் இருந்துச்சு கொன்னே விடும். மூடக்கூடாது. அந்த வழியாக போன ஒருத்தர் பாம்புக்கு பயப்படா தைரியசாலி.
அவர் கோழி முட்டை வித்துட்டு போனார். ஒரு பெரிய கோழி விற்கிற கூடு இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தாரு, இப்படி படத்தை தூக்கிட்டு இருந்துச்சு. கூடையை போட்டு மூடிட்டார். நல்லது தான். பாம்பு கொத்துறதுக்கு முன்னாடி ஐயா என்ன போட்டார்? கூடையை போட்டு மூடிட்டார். அவர் போயிட்டார். அதான் பழைய ஏற்பாடு. பாம்பு நடுவீட்டுக்குள்ளே தான் இருக்கு, ஆனால் கூடையை போட்டு டு கவர் த ஸ்னேக் த சர்பன், கவர் த நல்ல பாம்பு. இப்போ அந்த வீட்டில் பிரியாணி இருக்கு, சாப்பிட முடியுமா? ஹலோ, கொஞ்சம் கவனியா. அந்த வீட்டில் பிரியாணி இருக்கு, சாப்பிட முடியுமா? கவர் பண்ணியாச்சு, சாப்பிட்றா. சாப்பிட முடியுமா சொல்லுங்க? சரி, தூங்க முடியுமா? நல்ல நடு வீட்டில் கவர் பண்ணியிருக்கு. இன்னொருத்தர் வரார், ஏசு. ஐயோ, பாம்பு பாம்பு பாம்புங்கிறீங்க. வந்தார் உள்ள, பயப்படாத அப்படின்னு. அவர் கையில் ஒரு வேர் வச்சுருந்தார். ஆமாம், இந்த பாம்பு பிடிக்கிற ஒரு வேர் வச்சுருப்பான், அது பேர் வெட்டி வேர். அது பேர் என்ன? ஆமாம், அந்த வாசனை காட்டினா போதும், பாம்பு அப்படியே படம் எடுத்ததை சுருக்கிக்கிறோம், அப்படியே கோழையாயிரும். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் பாம்பை அப்படியே சுருக்கும், கோழையாக்கும். அதன் அகோரத்தை அழிக்கக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே படுத்துக்கச்சு, கையை நீட்டி இந்த பாம்புடைய கழுத்தை இப்படி பிடிச்சி இந்த விரலால் இந்த இடத்துல அப்படி அழுத்தி தூக்கிட்டு போய் சிலுவையிலே அறைந்தார் நம் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. அவர் உன் தலையை நசுக்குவார். ஓ சாத்தானே, சிலுவையிலே ஆண்டவர் தொங்கின போது சாத்தானுடைய தலையை நசுக்கிட்டார். இதுதாங்க டு டேக் அவே. ஆகவே புதிய ஏற்பாட்டு மீட்பு மூடுகிற மீட்பல்ல, நீக்குகிற மீட்பு. எத்தனை பேருக்கு நல்ல அம்பு வீட்டை விட்டு ஓடி போயிட்டு? நல்ல பாம்பை இயேசு கிறிஸ்து தூக்கிட்டு போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாரு. இந்த புதிய ஏற்பாடு மீட்பு எனக்குள்ள இருக்கு. பாவம் என்னை விட்டு ஓடி விட்டது, நீங்கி விட்டது. இதுதான் புதிய ஏற்பாட்டு மீட்பு. இடி முழக்க போல சொல்வா. தோத்திரம் உண்டாட்டு. ஆகவே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இந்த குட் ஃப்ரைடேலே இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு மீட்பு பாவத்தை மூடுது. புதிய ஏற்பாட்டு மீட்பு இயேசு கிறிஸ்து பாவத்தை அப்புறப்படுத்துது. இந்த அனுபவம் இந்த பகலில் எத்தனை பேருக்கு உண்டு? பாவம் எங்கள் நடுவீட்டில் இல்லை பாஸ்டர். அந்த நல்ல பாம்பை கர்த்தர் மயங்க வச்சாரு, எடுத்துகிட்டு போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாரு. எங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பும் இல்லை, பாவமும் இல்லை. என் வாழ்க்கையில் பாம்பும் இல்லை, பாவம் இல்லை. 2 கரை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்களா? பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பர் இருப்பார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே மீட்பை குறித்த கபோர் மற்றொரு ஆசீர்வாதத்தை வாசிப்போம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். protect by the blood. கவனிங்க, இஸ்ரவேல் தேச மக்கள் எகிப்திலே 430 வருஷம் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் பஸ்கா பண்டிகை, அதுதான் குட் ஃப்ரைடே நாள். கவனிங்க எல்லாரும், குட் ஃப்ரைடே என்றால் பழைய ஏற்பாட்டிலே அதுக்கு என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. குட் ஃப்ரைடே பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை அன்று முந்தின நாள் சாயங்காலம் ஒரு ஆட்டை அடிங்க, அதில் இருக்கிற ரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் எடுங்க. அந்த ரத்தத்தை இஸ்ரவேலர்களே நீங்கள் தங்கி இருக்கிற வீட்டினுடைய மேல் சட்டம் நிலைக்கால்களில் பூசுங்க, தெளியுங்க. ஸ்ப்ரிங்க்லிங் த பிளட் ஆஃப் த லேம்.
and apply the blood of the lamb. அந்த மேல் சட்டம் கையில் தொட்டால் எட்ட மாட்டேங்க, அதனால் அப்படி ரத்தத்தை எடுத்து அப்படி தெளிங்க. ஆனால் இந்த சட்டமும் கையில் தொட முடியுது. ரத்தத்தை எடுத்து பூசுங்க, அப்ளை பண்ணுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே மோசே என்ன பண்ணாரா? ரத்தம் பூசுதலாகிய படிங்க. எபிரேயர் 11:28. விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தை ஆசரித்தான். அப்ளை த பிளட் ஆஃப் த lamb. இப்போ இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்களில் மேல் சட்டத்திலும் அப்ளை பண்ண பிற்பாடு, தெளிக்கப்பட்ட பிற்பாடு, பூசப்பட்ட பிற்பாடு, கவனிங்க, வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள பஸ்கா பண்டிகை கொண்டாடுங்க, புனித வெள்ளி கொண்டாடுங்க. புனித வெள்ளி அவங்க எப்படி கொண்டாடினாங்க தெரியுமா? எல்லாம் இங்கே கவனிங்க. ஆட்டை அடித்து ரத்தத்தை தெளிச்சாச்சு. உள்ளே இருக்கிற அந்த கறியை 4 தொடை மட்டும்தான், மீதியெல்லாம் போட்டுரு. 4 தொடை கறி அதை நெருப்பில் சுடுனார். நம்ம ஆண்டவர் நம்ம ஆரோக்கியத்தின் மேலே எவ்வளவு அக்கறையாக இருக்கார் பாருங்க. நம்மனா கொழுப்பை விடாமல் அப்படியே வெட்டி எடுத்து பாத்திரத்தில் போட்டு அந்நிய பாஷை பேசப்படுறது. கதபுத 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 கத. கொழுப்பு கறி கொதிக்கும் போது என்ன சத்தம் வரும்? அந்நிய பாஷை பேசும். நமக்கு ஒரே சத்தம். வெள்ளாட்டுக்கறி அந்நிய பாஷை பேசுது. அல்லேலூயா. பேசி முடிக்கட்டும், அப்புறம் நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். இது கெடுதி. இப்படி சாப்பிட்டா சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வரும்னு கத்தருக்கு தெரியும். அதனால நெருப்பில் சுட்டுன்னா அப்போ ஹவாப் சிக்கன், ஹவாப் மட்டன் இப்போ தான் ஹோட்டலில் கேட்ரிங் டெக்னாலஜி கொடுக்காங்க. ஏசுநாதர் யாத்திரா 12ஆம் அதிகாரத்திலேயே இதுதான் சாப்பிட சொன்னார். ஹவாப் மட்டன், ஹவாப் சிக்கன், நெருப்பில் சுடு. அதுக்குள்ளே இருக்கிற கொழுப்பு பூரா அப்படியே இறங்கி கீழே போய் வெறும் புரோட்டீன், ஃபுல் புரோட்டீன் அப்படி காட்சி சாப்பிடுங்க. அல்லேலூயா. கொழுப்பே கிடையாது மகனே மகளே, எதை மட்டும் சாப்பிடு? ஃபுல் புரோட்டீன். நல்ல வனாந்தரத்தில் நடக்கணும்ல. அல்லேலூயா. பலனும் சத்துவமும் ஆரோக்கியம் உனக்கு கிடைக்கணும்ல. சரி, பஸ்கா பண்டிகை எப்படி கொண்டாடணும் சொல்லுமா? தொடச்சப்பைய நெருப்பில் சுட்டு கடி சாப்பிடு, ஃபுல் புரோட்டீன். அப்புறம் புளிப்பில்லா அப்பம் சாப்பிடு. இதே சாப்பிட்டுட்டு இருந்தால் சலிச்சு போகல. இடையிட எதையும் கடிக்கணும், அப்பத்தையும் சாப்பிடணும். கவனிங்க, இட்லி, இடியாப்பம், தோசை எல்லாம் புளிச்ச அப்பம். பரோட்டா ஒன்று தான் புளிப்பில்லா அப்பம். அப்போ பரோட்டா இன்னைக்கு நேற்று கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பல்ல, ஏசுநாதர் சொல்லி கொடுத்த சாப்பாடு. என்ன சாப்பாடு? பரோட்டா, புளிப்பில்லா அப்பம். ஆக பரோட்டாவும் மட்டனும் என்ன? புரோட்டாவும் ஃபுல் புரோட்டீன் தான். புரோட்டாவில் முழுசு என்னதான் இருக்கு? ஃபுல் புரோட்டீன். சாப்பிட்றான். இங்கே கவனி, தேவ பிள்ளையை கவனி. பஸ்கா பண்டிகை, குட் ஃப்ரைடே கொண்டாடுகிற வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கெல்லாம் பண்டிகை. கொண்டாடாமல் வெளியே இருக்கிறவனுக்கெல்லாம் சாவு வீடு, மரண வீடு, இழவு வீடு. எகிப்தியர்கள் ஒருவர் கூட இந்த நியமத்தை விசுவாசிக்கவும் இல்லை, பின்பற்றவும் இல்லை, கை கொள்ளவும் இல்லை. இந்த பகற்காலம் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவாட்டுக்குட்டின்னு விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை கை கொள்ள போறீங்க? எத்தனை பேர் இந்த அப்பத்தை எடுத்து அப்படியே பூச போறீங்க? இந்த ரத்தத்தை எடுத்து பூச போறீங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு இது பண்டிகை நாள், விசுவாசியவர்களுக்கு இது மரண நாள். வாதை. எகிப்து தேசத்தில் பார்வோன் ராஜாவின் வீடு முதல் சிறையிலே மாவரைக்கிற எந்திரப்பெண் வீடு வரைக்கும் சாவு இல்லாத வீடு இல்லை. பாதி ராத்திரியிலே உருவின பட்டயத்தோடு சங்கரிக்கிற தூதன் வர்றாரு. அவர் பார்த்தது எகிப்தியனா இஸ்ரவேலனா அதை பார்க்கல. ரத்தம் அந்த வீட்டில் இருக்கா? ரத்தம் அந்த வீட்டில் பூசப்படலையா? ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள சங்கரிக்கிற தூதன் வரல. ரத்தம் பூசப்படாத வீட்டுக்குள்ள உள்ள புகுந்து தலைப்பிள்ளைகளை எல்லாம் வெட்டி சங்கரித்தார்கள். ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே
பண்டிகை. ரத்தம் பூசப்படாத வீட்டிலே மரணம். ரத்தம் பூசப்படாத வீட்டிலே ஐயோ ஐயோ ஐயோங்கிற சத்தம். ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, எனக்கு கூட அந்த மட்டனை, எனக்கு கூட அந்த புரோட்டாவை. நமக்கு இன்னைக்கு பண்டிகை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. பிரதர், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. This lamb of God protect from the plague and sickness and calamities. விபத்து, ஆபத்து, தீமைகள், அகால மரணங்கள், வாதை ஒன்றும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராதே. எத்தனை வெரடி முழக்க போல சொல்வீர்கள்? வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஓஹோ, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஓஹோ, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு நமக்கு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஓ, ஆவி உண்டு நமக்கு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. to cover, to protect. மூணாவது to bear, சுமந்து கொள். இந்த மீட்பர் சுமக்கிறவர். சுமக்கிறவர், ஆமா, சுமக்கிறவர். நல்ல கவனிங்க. ரிடம்ஷன் பை த சப்ஸ்டிடியூட். இது கிப்போர்ல இருக்கிற, அட்டோன்மெண்ட்ல இருக்கிற, இந்த பாவ நிவர்த்தி பண்டிகையில் இருக்கிற ஒரு அனுபவபூர்வமான சத்தியம். ரிடம்ஷன் பை த சப்ஸ்டிடியூட் அப்படின்னா நமக்கு பதிலாளாக ஒருவரை கொண்டு வந்து அவர் மூலம் நாம் மீட்கப்படுதல். ஆமா, அதான் டு பேர். நமக்கு பதிலாளாக இன்னொருவரை கொண்டு வந்து அவர் மூலம் நாம் மீட்கப்படுதல். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் எக்கால பண்டிகை 7ஆம் மாதம் 10ஆம் தேதி, 7வது மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கு சர்ச்சுக்கு வர்ற எல்லாரும் ஒரு ஆட்டை கூட்டிகிட்டு வரணும். புரியுதா? அப்போ பஸ்கா பண்டிகைக்கு இன்னைக்கு வந்தீங்கன்னா வரும்போது எதோட வந்திருக்கணும்? ஒவ்வொருத்தரும் ஒரு ஆடு கொண்டு வந்திருக்கணும். மக்பைலா கடன் சீக்கிரம் அதை விற்றே வாங்கிடலாம். நீங்கள் ஆடும் கொண்டு வர மாட்டீங்க, காணிக்கையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அவரவர் ஒரு ஆட்டை கொண்டு வரணும். சரி, கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த உடனே பிரதான ஆசாரியன் நாங்கள் எங்கள் முன்னாடி இந்த ஆட்டை நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு இந்த பாவ மன்னிப்பு வேணுங்கிறவர் அந்த ஆட்டு மேலே கையை வைக்கணும். அது இன்னோசன்ட்டு, பாவம் செய்யாத பரிசுத்தமான ஆடு. ஆடு பீடி குடிக்குதா? ஆடு சிகரெட்டு ஊதுதா? ஆடு மது குடிக்குதா? சொல்லுங்கோ. ஆடு பொண்டாட்டியை வெட்டுதா? ஆடு தான் மனை மேலே சந்தேகப்படுதா? இல்லை. ரொம்ப தூய்மையான நல்ல ஆடு, இன்னோசன்ட்டு. இந்த ஆட்டு மேலே இந்த பாவி தலையில் கை வச்சு சொல்லணும், பாஸ்டர், என் தம்பி சொத்தை அநியாயமாக எடுத்துக்கிட்டேன், இந்த பாவம் இந்த ஆட்டு மேல் வருவதாக. எங்கள் அண்ணன் வீட்டை நான் அநியாயமாக டாக்குமெண்ட் தயார் பண்ணி சொந்தமாக திருடிக்கிட்டேன், இந்த பாவம் இந்த ஆட்டு மேல் வருவதாக. இப்படி செஞ்ச அக்கிரம அநியாயத்தை ஒரு வருடம் முழுதும் செஞ்ச அத்தனை பாவத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம். சபை யாரும் கேட்பாங்க, இவ்வளவு இருக்கா உனக்குள்ள? இதான் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் அப்படியெல்லாம் நம்ம பப்ளிக்காக சொல்ல வைக்கலை. என்ன? ஆமாம், கவனிங்க. இத்தனை பாவம் சொல்லும்போது இந்த இவன் செஞ்ச பாவமெல்லாம் இந்த ஆட்டு மேலே கை வச்சு சொன்ன உடனே டு பேர் ஆல் ஹிஸ் சின்ஸ் பை ஹிஸ் ஹெட், தான் தலை மேலே அத்தனை பாவத்தையும்
வாங்கின பிற்பாடு அந்த ஆசாரியன் அந்த ஆட்டை போக்காடாக வனாந்தரத்தில் போன்னு அனுப்பிடுவார். இவன் பாவத்தை சுமந்துக்கிட்டு அந்த ஆடு போயிடும். அதுக்கப்புறம் இந்த பாவம் இவன்கிட்ட இருக்காது. இவன் மேல் இந்த பாவம் அங்கே போகலைன்னா நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சபிக்கப்பட்டவன், இவன் தண்டிக்கப்பட வேண்டும், இவன் கொல்லப்பட வேண்டும். கண்ணுக்கு கண், பண்ணுக்கு பல், ஆமாம், சொத்துக்கு சொத்து, கொலை செய்யப்படணும். ஆனால் இவன் இத்தனை பாவத்தையும் அந்த பாவமறியாத ஆட்டு மேலே சுமத்தி அந்த பாவத்தை அது வாங்கிட்டு bear all the sins, இவன் பாவத்தெல்லாம் அது சுமந்துக்கிட்டு அது காட்டில் வனாந்தரத்தில் ஓடி போகுது. ரிடம்ஷன் பை த சப்ஸ்டிடியூட். இவன் சாக வேண்டிய இடத்தில், இவன் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் இவனுக்கு பதிலாக ஒரு ஆடு தண்டிக்கப்படுகிறது. அப்படித்தான் நம்முடைய மூத்த சகோதரன் நம்முடைய ஆண்டவராக இயேசு நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம், அக்கிரமத்தில், அநியாயத்தெல்லாம் தான் தலை மேலே வாங்கிட்டு சிலுவையிலே ஆணிகளால் அறையப்பட்டார். ரிடம்ஷன் பை த சப்ஸ்டிடியூட். எனக்கு பதிலாய், உங்களுக்கு பதிலாய் சிலுவையிலே மரித்தவர் இயேசு கிறிஸ்து. கரபைதி அல்லையா சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன பண்றாருங்க? டு பேர் மை சின்ஸ். ஆமா, 1 பேதுரு 2:24, மத்தேயு 8:17 வாசிப்போம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே தன்னுடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். வாய் திறந்து சொல்லுங்க, சுமந்தார். அப்படியானா இனி நமக்கு தண்டனை கிடையாது, இனி நமக்கு மன்னிப்பு, வாழ்வு, விடுதலை, ஆசீர்வாதம். அல்லேலூயா. மத்தேயு 8:17 படிங்க. பாவங்களை சுமந்தார், நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று. Jesus Christ took all our sins and bare all our sickness. நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். கலாத்தியர் 3:13 படி சாபங்களை அவர் சுமந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. To bear my curses, என்னுடைய சாபங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். யோவான் 1:29 இயேசு கிறிஸ்து அப்படி நடந்து வருகிறதை பார்க்கிற யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றார் படிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கிறதை கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற எல்லாம் சொல்லுங்க, சுமந்து தீர்க்கிற. அப்படியானா இந்த குட் ஃப்ரைடேக்கு அப்புறம் யார் மேலும் சாபங்களை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்தை சுமந்தார், நோய்களை சுமந்தார், நியாயப்பிரமாணத்தினால் நம்முடைய தலைமையில் இருக்கிற சாபத்தை சுமந்து விட்டார். ஆகவே இனி சாபங்களை யாரும் தலையில் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இடி முழக்கம் போல அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா. இனி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குட் ஃப்ரைடேக்கு அப்புறம் யாரும் சுமக்கக்கூடாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாஸ்டர் ஜீவானந்தம் ஒரு சின்ன உதாரணம் சொன்னார். இன்னைக்கு நான் மறக்கிறதில்லை. அவர் மூலத்தான் ரட்சிக்கப்பட்டேன். வெள்ளைக்காரங்க ஊழியம் செய்த காலத்தில், அப்போல்லாம் வெள்ளைக்காரங்க இருந்தாங்க. ஒரு திங்கள் செவ்வாயில் அப்படியே ஊழியம் முடிஞ்சு பொழுதுபோக்காக மலை பக்கம் வேட்டையாட போனாரா. வேன் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன லாரி, மினி லாரி, ஏன்னா மான், முயல், மிளா, அப்புறம் காட்டில் இருக்கிற ஆடு இதெல்லாம் கிடச்சிதுன்னா போட்டு வரணும்ல. அதுக்காக ஒரு சின்ன மினி லாரி, லோடு வண்டி, கவர் பண்ண வண்டி எடுத்துக்கிட்டு போனார். போய் மலையடி வாரத்தில் வண்டி நிப்பாட்டு வேட்டையாடினார். அன்றைக்கி ஒன்றுமே கிடைக்கல. சரி பரவாயில்ல, பொழுதுபோக்கு தானே வந்தோம், ஒன்றும் கிடைக்காட்டா பரவாயில்லன்னு மலையை விட்டு இறங்கி அப்படி வீட்டுக்கு வந்தார். அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணார். அவர் தான் ஓட்டுறார். மலையில் ஒரு 10 பெண்கள் போய் மலையில் ஏறி விறகு பொறுக்கி அதை தலை மேலே வச்சுக்கிட்டு அவங்க ஊரை நோக்கி வராங்க. விறகுக்கிட்டு தலையில் வச்சவங்க புது பொண்ணு மாதிரி நடப்பாங்களா, ஓடுவாங்களா? ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடுவாங்க. ஒரு கையில்
விறகுக்கட்டை பிடிச்சிக்கிடுவாங்க, இந்த கையால் இப்படியே ஓடுவாங்க, ஓடி வராங்க. இந்த மிஷினரி வண்டி தாண்டிச்சு பாருங்க, உடனே 10 பேரும் ஐயா ஐயா துரை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நிப்பாட்டினாரு. ஊருக்குள்ள தானே போகிறீங்க, ஒரு ஆளுக்கும் அதே டீசல் தான், 10 பேருக்கும் அதே டீசல் தான், நான் கொஞ்சம் பின்னாடி ஏறிக்கட்டுமா? ஓ தாராளமாக ஏறிக்குங்க. அவங்கள கதவு திறந்தாங்க, ஏறிக்கிட்டாங்க. அவங்களே கதவு மூடிக்கிட்டாங்க. போகலாமாம்மா? போகலாம் சார். இவர் வண்டியை கிளம்பிட்டார். போகும்போது இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம வாழ்நாளில் இன்னைக்கு ஒரு பெரிய புண்ணியம் செய்திருக்கோம். விறகு கட்டு சுமந்த 10 பேரை நம்ம வண்டியில் ஏற்றிருக்கோம். அந்த 10 பேரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனவர் 10 நிமிஷம் கழித்து எப்படி தான் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க ஒரு பார்வை பார்ப்போம்னு அந்த டிரைவர் பக்கத்தில் ஒரு சின்ன சேனல் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதை திறந்து அது வழியாக இப்படி பார்த்தா அங்கே பயங்கரமான 3வது உலக மகாயுத்தம் நடந்துட்டுருக்கு. என்னென்னா விறகுக்கட்டை தலைமையில் ஏறின சிஸ்டர் ஒருத்தர் விறகுக்கட்டை கீழே போடலை. எப்படி வந்திருக்கணும்? விறகுக்கட்டை கீழே போட்டு அது மேலே உட்காந்து ஜாலியாக வந்திருக்கணும். ஏறிக்கிறதானே சொன்னார்னு ஏறிக்கிட்டாக. 10 பேர் தலையில் என்ன இருக்குது? விறகுக்கட்டை இருக்குது. லாரி ஓடினா எப்படி சத்தம் இருக்கும்? டிட்டுன்னு ஓடும்போது இப்படி முன்னாடி ஓடுறாங்க, அப்படி பின்னாடி வராங்க, அப்படியே முன்னாடி ஓடுறாங்க. திடீர்னு பிரேக் போட்டவுடனே இப்படி சாயிறாங்க, இப்படி சாயிறாங்க. சத்தம் போட்டு சொல்லவும் முடியாது, ஏன்னா லாரி சத்தத்தில் இவங்க சத்தம் கேட்கவும் செய்யாது. பார்த்தாரு, வண்டியை நிப்பாட்டினார், கீழே வந்தார். என்னம்மா இந்த பாடு விடுறீங்க? ஐயா ஏறிக்கிற சொன்னீங்க, ஏறிக்கிட்டான். ஏம்மா அந்த விறகு கட்டை கீழே போடுங்க, அது மேலே உட்காருங்க. ஓ இப்படியும் செய்யலாமோ? இது எங்களுக்கு தெரியாமல போயிடுச்சு. அதுக்கு தான் நல்ல சர்ச்சுக்கு வரணும்னு சொல்கிறது. சொல்லி கொடுக்க நல்ல பாஸ்டர் வேணும், புரியுதா உங்களுக்கு? தலையில் இருக்கிற விறகுக்கட்டை கீழே போட்டு அது மேலே உட்காந்துட்டு ஜாலியாக வாமான்னு சொன்ன அந்த வெள்ளைக்கார துறை மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்கிறோம்னு நினைக்கிறேன். இளைப்பாறுதலோடு எப்படி இருக்கலாம்? தலை மேலே இருக்கிறத, தலை மேலே சுமந்துட்டு இருக்கிறத கீழே போட்டுருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுவா, வைத்து எடுவா. ஆராதனை முடிஞ்சு போகும்போது நீங்கள் ஏசுனார் மேலே ரொம்ப இரக்கத்தோடு அவர் மேலே வச்ச பாரத்தெல்லாம் மீண்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக போகிறோம். எத்தனை பேர் விறகுக்கட்டை கீழே போட்டு அது மேலே உட்கார போகிறீங்க? அல்லது ஏசுநாதர் சர்ச்சென்ற லாரிக்குள்ளே வந்தாலும் இன்னும் எத்தனை பேர் தலையில் சுமக்க போகிறீங்க? இயேசு கிறிஸ்து சுமந்துட்டாரு, நீங்களும் நானும் சுமக்கக்கூடாது. இடி முழக்கம் போல சொல்லுங்கள். சுமந்தார் உலகத்தின் பாவத்தையும் சாபத்தையும் அவர் சுமந்துட்டார்னா நம்ம கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போக போகிறோம். குட் ஃப்ரைடே. சாபங்களை நாம் சுமக்க வேண்டியது இல்லை, நோய்களை சுமக்க வேண்டியது இல்லை. கீழே போட்டுருங்க. அவர் சுமந்துக்கிட்டாரு, நமக்கு சாபம் நீங்கி ஆசீர்வாதம். இடி முழக்கம் போல சொல்லுங்கள். அல்லேலூயா. 4வதாக 5வதாக வாசிப்போம். ரூத்தின் புத்தகம் 4வது அதிகாரம். ரூத் எங்கே இருக்கிறது? நியாயாதிபதிகளுக்கு அடுத்து இருக்கிறது. 1 சாமுவேலுக்கு முன்னால் இருக்கிறது. பக்கம் 337. 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனது இல்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும், எனக்கு அதையும் சொல்லும். கவனிங்க, மீட்டுக்கொள்ளுதல், டு பர்ச்சேஸ். அல்லேலூயா சொல்வா, அல்லேலூயா சொல்வா. நகோமி 10 வருஷமா மோவாப் தேசத்தில் இருந்துட்டா. அவளுக்கு ஒரு 100 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். 10 வருஷமா இந்த நிலத்தை உழவே இல்லை, பண்படுத்தவே இல்லை. 10 வருஷம் உழாத நிலம் எப்படி இருக்கும்? முள்ளுக்காடு, முள்ளு புதரு, கல் முள்ளுகளும், உள்ளே நுழைய முடியாது, பாம்பும் புதரும், வனவிலங்குகள் உலாவும், மோசமான இடம். இப்போ பஞ்சத்தில் அடிபட்டு வந்திருக்கிற
கஷ்டப்படுகிற அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நகோமி ரூத்து விற்க போகிறாங்க. மீட்பர் யார் தெரியுமா? டு பர்ச்சேஸ், கரையும் கொடுத்து விலைக்கு வாங்குகிறவர். இடி முழக்கம் போல இல்லை சொல்லுங்கள், சொல்லுங்கள். மீட்பு என்றால் என்ன சொல்லுங்கள்? கிரயம் கொடுத்து விலைக்கு வாங்குகிறவர். அவர் கிரயமாய் கொடுத்தது அவருடைய விலையேற பெற்ற இரத்தம். இப்போ லேவி ராமத்தின்படி பார்த்தா பைபிள் படி சொத்துக்களை இஷ்டத்துக்கு யாருக்கு விற்க முடியாது, யாரும் வாங்கவும் முடியாது. உறவின் முறையான் தான் வாங்கணும். ரூத் 2:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த எலிமெலேக்கினுடைய உறவின் முறையான் போவாஸ். இங்கிலீஷ் பைபிளில் போவாஸ் வாஸ் த பிரதர் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட். நகோமியின் புருஷனுக்கு சகோதரன். இறந்து போன எலிமெலேக்குக்கு உறவின் முறையில் பார்த்தா இவன் தம்பி. ஸ்தோத்திரம். எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. நம்ம இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தா ஸ்கேல் எடுத்துக்கிட்டுல போகிறோம். வெயிட் என்ன, உயரம் என்ன, நீளம் என்ன, பாடி என்ன, இவர் மிலிட்ரியில் எடுக்கிறதுக்கு தகுதியான ஆள் தானா, ரிசர்வ் போலீஸுக்கு தகுதியான ஆள் தானா, சிஆர்பிக்கு இவர் ஃபிட்டாக இருப்பாரா? என் மக 23 வயசு, அதனால எனக்கு வர்ற மாப்பிள்ளை 25 தான் இருக்கணும். ஏன் 30 இருந்தா என்னன்னு கேட்குறேன். 40 இருந்தாலும் என்ன தப்புன்னு கேட்குறேன். பைபிளை பின்பற்றுங்க, சீக்கிரம் கல்யாணம் நடக்கும், சீக்கிரம் குழந்தை ஊட்டி ஆணா பிறக்கும், ராஜாக்களாக பிறப்பாங்க. தமிழரசி சிரிக்கி, இனி அது சிரிச்சு என்ன செய்ய போகுது? இனி இந்த பிரசங்கத்தை கேட்டு என்னமா செய்ய போற? ஒருவேளை அப்படிப்பட்ட ஆள் தான் பிரசங்கம் ரொம்ப புரியும் போல தெரியுது. என்ன வயசான ஆட்களுக்கு. போவாஸ் பிரதர் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட். யாருக்கு பிரதரு? நகோமிக்கு தம்பி. தம்பி முறை. ஆமாம், கவனிங்க. இவர் தான் வாங்கி கொள்ளணும். நெருங்கின உறவின் முறையான் தான் வாங்கணும். அப்போ 2 நெருங்கின உறவின் முறையா இருக்கா. ஒருத்தன் பேரு ஓய், ஒருத்தன் பேரு போவாஸ். ஒருத்தன் பேர் என்ன? ஓய். ஏன் ஓய்? ஏன் ஏய்? பிரயோஜனம் இல்லாதவனுக்கு அதுதான் பேர். ஓய், ஏய், போய், பேய். ஓய், ஏய், போய், பேய். பிரயோஜனம் இல்லாதவனுக்கு இப்படி பேர் தான். ஆனால் ஒரு போவாஸ் தோத்திர இந்த நிலத்தை வாங்கின உடனே பர்ச்சேஸ் த லேண்ட். அவன் சொல்லிட்டான், எஸ் ஐ எம் ரெடி. எத்தனை லட்சம் வேணும்? இப்போ நம்ம தரிசு நிலம் வித்துட்டா நம்ம கஷ்டமெல்லாம் தொலைஞ்சது. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஒருத்தருக்கு சந்தோஷமே இல்லையா? உங்கள் தரிசு நிலம் வித்துட்டா இனி பல கோடி கையில் கிடைக்கும். இந்த குட் ஃப்ரைடே அன்று நீங்கள் எல்லாம் கோடீஸ்வரர்கள். உங்கள் தரிசு நிலம், பயன்படாத நிலமெல்லாம் வாங்குகிற மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சமீபத்தில் ஒரு சைக்காலஜியை பற்றி நான் படித்தேன். எல்லாம் இங்கே கவனிங்க. நம்ம பிரெயினில் சாதாரண மனுஷன் 5% பிரெயினை தான் பயன்படுத்துகிறோமா. தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரியான மகோபயங்கர விஞ்ஞானி 10% மூளையை தான் பயன்படுத்துகிறோமா. மீதி தரிசு நிலம் இந்த பிரெயினில் 90% தரிசு நிலம் கிடக்கான். ஏசப்பா, இப்போ ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற பிள்ளை கூட எத்தனை % தான் பயன்படுத்துறது மூளையை? 10%. அப்போ முட்டை வாங்குகிற பிள்ளை மூளையை பயன்படுத்தவே இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளோ பெரிய விஞ்ஞானி. அவரே பிரெயினில் 10% பயன்படுத்தினாராம், இன்னும் 90% பயன்படுத்தலையாம். இப்போ நம்ம மூளை தரிசு நிலமாக நிறைய பேர் கிடக்கு பாருங்க. இந்த குட் ஃப்ரைடேக்கு அப்புறம் அந்த தரிசனத்தை ஏசப்பா விலைக்கு வாங்கி அவர் பண்படுத்தி அவர் பயன்படுத்தி உங்களை பெரிய அறிவாளியாக்க போகிறார், பெரிய ஞானிகளாக்க போகிறார். இப்போ நீங்களும் ஏசப்பா என் தலைமையில் கை வைங்க, தரிசு நிலமாக இருக்கிற என்னுடைய மூளையை நீங்கள் பயன்படுத்துங்க, கல்டிவேட் பண்ணுங்க. தரிசு நிலத்தை பண்படுத்தி ஆசீர்வதிக்கிற நல்ல மீட்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த ஓயை வாங்கிக்கிறேன்டான். சொன்னாரு அது சரியா? அடுத்த ஒரு மீட்பு, அதுதான் டு இன்சார்ஜ். படிங்க அடுத்த வசனம்.
அப்பொழுது போவாஸ், போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்று. எப்படி நெருங்கின உறவின் மனையான் அந்த நிலத்தை மீட்டுக் கொள்ளணும்னு சொல்லியிருக்கோ, அப்படியே நெருங்கின உறவின் முறையான் தாம் புருஷனை இழந்த இள வயதுள்ள விதவைக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி செல்வம் வாழ்க்கையை கொடுக்கணும். இதுவும் லேவியராகமத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அவன்தான் மீட்பன். அப்போ நகோமி கையில் நிலத்தை வாங்கு, அதை ரூத்து கையிலையும் வாங்கணும்னா ரூத்துக்கு நீ வாழ்க்கை கொடுப்பியா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறவியா? அந்த ஓய், அந்த ஏய், அந்த போய், அந்த பேய் போக்கழிஞ்சே போயிட்டான். வேண்டாம் வேண்டாம், நான் இப்படியெல்லாம் என் சுதந்திரத்தை கெடுக்க மாட்டேன். நான் பேச்சுலரு, நான் பிரம்மச்சாரி, நான் ஒரு வாலி பிள்ளையை தான் கன்னி பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணுவேன். ஏற்கனவே ஒரு டிபி நோயாளியோடு வாழ்ந்தவன், ஒருவேளை அவனோட வாழ்ந்ததுனால அந்த டிபி கிருபி இவளுக்குள்ளே இருந்தால் இருக்கும். நான் இவளை கட்டி எனக்கு அந்த நோய் வந்துட்டா என்ன செய்ய? அல்லது செவ்வாய் தோசை நாகதோஷம் இருக்கணும் தெரியல. கல்யாணம் கட்டின 6 மாதத்தில் புருஷன் செத்து போயிட்டான். இவளுக்கு இன்னொரு புருஷனை நானும் செத்துட்டா என்ன செய்யன்னு கண்டபடி யோசிக்கான். அறிவு பெருத்தவன் சொல்லுங்கள். விசுவாசம் இதெல்லாம் சிந்திக்காது. ஆமாம், பைபிளை தான் பின்பற்றும். இவள் என் நெருங்கின இனத்தான், நான் அவளுடைய உறவின் முறையான், என்னுடைய சகோதரன் மரித்து போனான், அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் பைபிள் எழுதி வச்சிருக்கு. ஏசனா சொல்லியிருக்காரு, இள வயதுள்ள விதவைக்கு நீ வாழ்க்கை கொடு. மூத்த பிள்ளைக்கு இறந்து போன பேர் வச்சுட்டு அடுத்த பிள்ளைக்கு நீ என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். இது ஆண்டுடைய பிரமாணம். பிரதர், பைபிளை நல்லா படிங்க, பைபிளை பின்பற்றுங்க. மீட்பரின் ஆசீர்வாதம் அத்தனை உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. ஆகவே நாம் விடுதலை பெறுவோமாக. பாரம்பரிய கட்டுகள்லேருந்து நாம் விடுதலை பெறுவோமாக. இந்த ஓயி, இந்த ஏயி நிலமும் வேண்டாம், ரூத்து வேண்டான்ட்டு போயிட்டான். இப்போ இந்த போவா சொன்னார், நகோமி கையிலேருந்து இந்த நிலங்களை நான் வாங்கி கொள்ளுகிறேன். ஐ பர்ச்சேஸ் ஆல் த லேண்ட். ஆமாம், உங்கள் பயன்படாத நிலங்களை விலைக்கு வாங்கி பயன்படுத்துகிற மீட்பர் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த நாள்லேருந்து நீங்கள்லாம் பயன்பட போகிறீங்க, நீங்கள் பிரயோஜனப்பட போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்கள் ஏரியாவில் தேவன் பயன்படுத்தாத எந்த காரியமும் இருக்காது. எல்லாத்தையும் கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ 2வது ஆசீர்வாதம், ரூத்து கையிலையும் நான் அதை வாங்குறேன்னு சொல்லி மூப்பர் மத்தியில், அத்தனை பேர் மத்தியில் அந்த இடத்துல போவாஸ் அவளை கல்யாணம் பண்ணி கொள்கிறார். சரி, இப்போ நான் கேட்குறேன், எல்லாம் போல் சொல்லுங்கள். இந்த போவாஸுக்கு இப்போ என்ன வயசு இருக்கும்? யோசித்து பாருங்களேன், என்ன வயசு இருக்கும்? யோசிக்க தெரியலையோ? இவன் எலிமெலேக்கின் சகோதரன், அதாவது மாமாவுடைய தம்பின்னா. அப்போ ரூத்துக்கு இவர் யார்? ரூத்துக்கு இவன் என்ன முறை? சின்ன மாமை. ஒரு வேளை ஒரு 45 வயசு 50 வயசு இருக்கலாம். ஆமாம், யூதர்கள் அவசரப்பட்டு கல்யாணம் கட்ட மாட்டாங்க. அப்போ ரூத்து, நான் 25 வயசு 50 வயசு கிழவனை கல்யாணம் பண்ணவா? வேண்டாம், எனக்கு 27 வயசு மாப்பிள்ளை வரும், நீ அப்படியே இரு. இயேசு கிறிஸ்து இருக்கிறவராகவே இருக்கிறார், நீயும் அப்படியே இருக்கணும். அப்போ வயசெல்லாம் பார்க்கப்படாது. இந்த அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, அர்த்தமெட்டிக்கு இந்த கணக்கெல்லாம் நமக்கு வேண்டாம். பைபிள் கணக்கு நமக்கு போதும். அல்லேலூயா. ஏசப்பா ஒரு போவாசை கொடுக்கிறாரா? அந்த கல்யாணத்தை தேவன் ஆசீர்வதித்தார். ஆமாம், டு இன்சார்ஜ். நமக்கு வாழ்வை கொடுக்கிற பொறுப்பு இந்த மீட்பிடம் இருக்குது. நீங்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, உங்களை வாழ வைக்கிற பொறுப்பு இன்சார்ஜ் இந்த மீட்பிடம் உண்டு. வாழ்வு தருவாரா? இயேசு உங்களுக்கு வாழ்வு தருவாரா? மன வாழ்வு தருவாரா? புவி வாழ்வு தருவாரா? மங்கள வாழ்வு தருவாரா? ஆமாம், கல்யாணம் நடக்கு. என்ன ஆச்சரியம்! அடுத்த வருஷமே ஒரு ஆம்பளை பிள்ளை ஓபேத்து, அதுக்கடுத்து அவனுக்கு கல்யாணம் நடக்கு. அவனுக்கு பிள்ளை ஈசாய், அந்த ஈசாய்க்கு பிள்ளை தாவீது, தாவீதின் குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன அற்புதமான ஒரு குடும்ப ஆசீர்வாதம் இந்த மீட்பர் எனக்கு உங்களுக்கு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் இந்த மீட்பர் என்னுடைய மீட்பராக இருக்கார் சொல்வீங்க? அல்லேலூயா.
அப்போ இப்போ 5 ஆசீர்வாதங்களை இந்த மீட்பிடத்தில் உங்களோடு நான் போதித்திருக்கிறேன். முதல்ல கிப்போர் என்பதற்கு ஆங்கிலத்தில் சொல்லுங்க, டு கவர், டு ப்ரொடெக்ட், டு பேர், டு பர்ச்சேஸ், டு இன்சார்ஜ். தமிழில் சொல்லுங்க, அவர் நம்முடைய பாவங்களை மூடுகிறவர். ஆமென். அவர் வாதைகள் நம்ம வீட்டுக்குள்ள வராதபடி பாதுகாக்கிறவர், பாதுகாக்கிறவர், பாதுகாக்கிறவர். என்னுடைய அக்கிரமத்தையும் என்னுடைய பாவத்தையும் என் சாபத்தையும் தன்மேல் சுமந்து கொண்டவர். அல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்னுடைய சாபத்தையும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் நோய்களையும் சுமந்து கொண்டவர். 4வது, என் பயன்படாத நிலங்கள் எல்லாம் காசு கொடுத்து விலைக்கு வாங்குறவர். இந்த நாள் குட் ஃப்ரைடே அன்று உங்கள் பயன்படாத பகுதிகளெலாம் ஏசுநாதர் காசு கொடுத்து வாங்க போகிறார். எவ்வளோ காசுன்னு பார்க்குறீங்க? இன்னையிலேருந்து நீங்கள் எல்லாம் கோடீஸ்வரன். ஒருத்தர் அல்லையா சொல்ல மாட்டீங்களே? சொல்லுங்களேன். உங்கள் விலை இவ்வளோ தானா? பயன்படாத உங்கள் 90% மூளையை விற்றா எவ்வளோக்கு போகும்? கோடி 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 கோடி. அல்லேலூயா. பயன்படாத பகுதிகளெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்த அவர் நம்மை விலைக்கு வாங்குகிறார். கடைசியாய் நல்வாழ்வு கொடுத்து வாழ வைக்கிற தெய்வம். குடும்பத்தை அமைத்து கொடுப்பார், பிள்ளை செல்வங்களை கொடுப்பார், சந்ததிகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். இப்போ நான் நிறைவாக லூக்கா 1:38 படிங்க. லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை. கவனிங்க, அகராஜோ கிரயம் கொடுத்து விலைக்கு வாங்கி நல்ல லாபத்துக்கு விற்கிற மீட்பேன். ஏசு அப்படி நம்மளை மீட்கலை. எக்ஸ் அகராஜோ கிரயம் கொடுத்து விலைக்கு வாங்கி தனக்கு அடிமையாகி வைத்து கொண்ட மீட்பேன். அப்படி ஆண்டவன் நம்மை மீட்கலை. லுட்ரோ கிரயம் கொடுத்து விலைக்கு வாங்கி, ஜான்ராஜ் போப்பா, நீ சுதந்திரமாக இந்த உலகத்தில் எங்கனாலும் போய் பிழைச்சிக்கோ, இனி எனக்கு அடிமையாக இருக்க வேண்டாம், யாருக்கு அடிமையாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு 10 போனேன். இனி எங்கே போக? இப்படி நல்ல மீட்பரை எங்கே போய் பார்க்க? காசு கொடுத்து விலைக்கு வாங்கி போடான்னு சொல்கிறாரு. எங்கே நாம் போக? இந்த நல்ல மெய்ப்பற்ற ஒரு ஓரத்திலிருந்து அவர் என்ன வேலை கொடுத்தாலும் சரி, தோட்ட வேலை கொடுத்தாலும் செய்யலாம், வீட்டு வேலை கொடுத்தாலும் செய்யலாம், வீட்டை பெருக்கடான்னு சொன்னாலும் பெருக்கலாம், துணி துவடா அயன் பண்ணுறான், என்ன வேலை கொடுத்தாலும் செய்யலாம். காரணம் இவர் யார்? சுதந்திரமாக போடான்னு சொல்கிற நல்ல மீட்பராக இருக்கிறார்னு நான் வந்தேன். ஐயா மீட்பரே, நான் எங்கே போய் பிழைக்க சொல்கிறீங்க? நீங்கள் தான் நல்ல மீட்பர். ஆகவே நானா மனப்பூர்வமாக வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு நான் அடிமையாக இருக்க அர்ப்பணிக்கிறேன். கரங்களை வித்தியாலயிலே சொல்லுங்கள். அப்படித்தான் இந்த மரியாள் சொல்கிறா, இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை. மனப்பூர்வமாக நாம் வாழ்நாள் முழுதும் நான் இந்த நல்ல மீட்பருக்கு அடிமையாக இருக்க போகிறேன்னு 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் இவருக்கு என்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தேன். இந்த நல்ல மீட்பர் உலகம் முழுதும் அவருக்கு சொந்தக்காரர். அல்லேலூயா. சரி, அங்கே வேலை செய்கிறாங்காரு, நான் செய்துட்ருக்கேன். இங்கே வேலை செய்கிறாங்காரு, நான் செய்துட்ருக்கேன். இன்னைக்கு திருத்தங்கள் குட் ஃப்ரைடேயில் பாஸ்டர் செல்வின் கொஞ்சம் வீக்காக இருக்கார், ரெஸ்ட் எடுக்கட்டும், வேலை செய்கிறாங்காரு, செய்துட்ருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டரில் வந்து நடத்துகிறாங்கிறார், நடத்திக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆஸ்திரேலியாவில் ஜூன் 1 to 9 வரைக்கும் போடாங்க போகிறேன். ஆண்டவரே, இவருடைய எல்லை உலகம் முழுதும் இருக்குங்க. இந்த நல்ல எஜமானுக்கு நீங்கள் அடிமையாக ஒப்பு கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுதும் அவர் வேலை வாங்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி வந்தவள் தான் ரூத். அப்படி வந்த மீட்பர் தான் போவாஸ். எத்தனை பேருக்கு இந்த போவாஸ் வேண்டும்? இவருக்கு எத்தனை பேர் உங்களை அடிமையாக கொடுக்க போறீங்க? அப்ப கிறிஸ்தவன் என்ற வார்த்தைக்கு மனப்பூர்வமாய் தன்னைத்தானே இந்த மீட்பருக்கு அடிமையாக மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறவர். இப்போ சொல்லுங்க, இங்க கிறிஸ்தவங்க யாரு?
இங்கே இருக்கிற எத்தனை பேர் கிறிஸ்தவங்க? கிறிஸ்தவங்கன்னா யாருங்க? இந்த நல்ல மீட்பருக்கு மனப்பூர்வமாய் தன்னைத்தானே அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறவன் கிறிஸ்தவன். இங்கே இருக்கிற எத்தனை பேர் கிறிஸ்தவங்க? ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை. ஆமாம், முழங்கால் போடுங்க பார்க்கலாம்.